வணக்கம். இந்த ஆட்சியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா படிக்கலாம் தேவை கிடையாது. நீங்கள் மாங்க மாஞ்சி படிக்கணும், டே நைட்டு படிக்கணும், எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு தாவேக்கா கூட்டத்துக்கு போங்க, அங்கே எதனா உயிர் சேதம் நடந்துடும் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சோஷியல் மீடியாக்களில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்த ரொம்பவே சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு இப்போ இத ஒரு சிலர்லாம் பேஷனாவே வச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் என்னுடைய கனவுங்க, என்னுடைய அச்சீவ்மென்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது. ஸோ இதுக்காக மெனக்கெட்டுட்டு எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, கோச்சிங் சென்டருக்கு போறாங்க, எக்ஸாம் எத்தன தடவ அட்டெண்ட் பண்ணி எழுதுறாங்க. இதுக்கு பலருக்கும் எட்டாக்கனியாவே இருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது. ஆனா ஈஸியா தன்னுடைய கூட்டத்துக்கு உயிரிழந்த 41 பேருக்கு ஈஸியா கவர்மெண்ட் ஜாப்ப தூக்கி குடுக்குறார் விஜய் அவர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசும் பொருளா இருக்கு. இந்த கரூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்ல, இதுல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த உயிர் சம்பவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அந்த விஷயங்கள நம்ம நினைக்கும் பொழுது, நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, பதப்பதைக்குது. நெஞ்சு பதப்பதைக்குது. நம்மள அறியாம கண்ணீர்லாம் வருது. குழந்தைகள், ஒரு 3 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, இதெல்லாம் மிரிச்சு சாவடிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே என்ன பண்ணுதுன்னா, அப்படியே நெஞ்சு பதப்பதைக்குது. இந்த அந்த டெத்த கண்ணார பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம அறியாமயே அழ வருது. அந்த அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கும்பொழுது அந்த வலிகள், வேதனைகள் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா, இவரு எத்தன மணிக்கு உள்ள வர வேண்டியிருக்கணும்? ஆனா, அத்தன மணிக்கு வராம, லேட்டா கிரவுட வேணும்ட்டுக்குன்னே ஏத்தி, லேட்டா அது அங்க ஒரு சலசலப்பு நடக்குது. இருந்தாலும் நான் பாட்டு பாடுவேன். நான் எழுதி வச்சத படிக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு படிச்சு, அங்க உயிர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவரு மேல இருந்துகிட்டு பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, பல விஷயங்கள செஞ்சாரு விஜய் அவர்கள். இந்த ஸ்டாம்பேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இல்ல, உலக லெவல்ல இது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு அதிர்வலிகளை ஏற்படுத்துச்சு. உலகமே திரும்பி பார்த்துச்சு கரூர் மாவட்டத்த அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுல யாருக்கு தப்பு இருக்குது, இல்ல அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப தாவேகா சார்பா நீங்க கேட்டீங்கன்னா, இதுல திமுகவுக்கு தான் பங்கு அதிகமா இருக்குது. ஏன்னா, அன்னைக்கு திமுக தான் ஆட்சி செஞ்சிருந்தது. திமுக தான் இதுல சதி செஞ்சது. காவல்துறையை வேணும்ட்டுன்னே பாதுகாப்பு குடுக்கல. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல குடுக்கல. அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் தாவேகா மேல தான் தப்பு இருக்கு. வேணும்ட்டுக்குன்னே இவர் என்ன பண்ணியிருக்கணும், மதியானமே வந்திருக்கணும். ஆனா இரவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, வெயிட் பண்ண வச்சு எல்லாரையும் அதிக கூட்டணும் அப்படின்றதுக்காகவே. ஏன்னா காலையிலிருந்து நிக்கிறாங்க வெயில்ல. சோறு தண்ணி இல்ல, பல விஷயங்கள் அங்க மீறப்பட்டிருக்கு. இந்த விவகாரம்லாம் இதுல சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க தாவேகால அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டது. அந்த டைம்ல புஷியானந்த் அப்ஸ்காண்டு, நிர்மல்குமார் அப்ஸ்காண்டு, அதே போல ஆதவர்ஜனா இங்க இல்லவே இல்ல. விஜய் அவர்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வெளியே வரவே இல்ல. 4 நாள் கழிச்சு வீடியோ விடுறாரு. சோ இந்த விவகாரம் இப்படி இருந்தது. தலைமறைவாயிட்டாங்க. புஷியானந்த், மதியழகன், அதே போல பாத்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார்லாம் தலைமறைவாயிட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்ஸ்காண்டு இந்த விவகாரம். உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னும் பொழுது எதுக்கு ஓடி போய் ஒளியணும்? தலைமறைவா எதுக்கு ஆகணும்? கேள்வி வரும்ல. ஸோ இங்க எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தாவேக்கா லீவை விட்டாச்சு. 2 மாசத்துக்கு தாவேக்கா லீவுங்க. அவங்க அரசியல்ல எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. சும்மாவே ஈடுபட மாட்டாங்க. அது வேற விஷயம். ஸோ இந்த விவகாரம் இருந்தவுடனே எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சுட்டாங்க. லீவ் விட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, இங்க தேர்தல் வருது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா இடத்துக்கும் விஜய் போறாரு. கரூர் மட்டும் போகவே இல்ல. பேசும் பொருளாவே இருக்கு. ஏன் இவரு போகல அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, விஜய் அந்த டைம்ல ஓடி வந்துட்டாரு. சோ அவர் மேல தப்பு இல்ல அப்படின்னும்போது அந்த இடத்துல ஜென்யூனா நின்னு இருக்கணும்ல. ஏன் நிக்கல, ஓடி வந்தாரு. ஓடி வந்துட்டு 41 பேர் குடும்பங்களை இறந்துட்டாங்க. அங்க போயிட்டு சந்திச்சாரா? கிடையவே கிடையாது. சரி விஜய் போனாதான் அங்க அவ்வளவு கூட்டம் வருது, இது வருதுன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் சந்திச்சாங்களா? கிடையவே கிடையாது. சோ 41 பேர் என்ன பண்ணுங்க, அந்த குடும்பத்தாரை இங்க கூட்டுவாங்க. பஸ்ல தனியா கூட்டுவாங்க. நான் ஒரு ரூம்லயே தனித்தனியா வச்சு அவங்க கிட்ட என்ன பண்றேன், மன்னிப்பு கேட்பேன், அவங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுவிதமான விஷயங்களா பண்ணாரு. அதாவது ஒரு குடும்பத்துல துக்க வீடு அப்படின்னும் போது அந்த குடும்பத்தினரை நம்ம தான் போய் சந்திப்போம். அவங்க நம்மள கிட்ட நம்ம கிட்ட துக்கம் இது பண்ணுவாங்களா? சோ இதெல்லாம் பயங்கரமான ஒரு பேசும் பொருளா இருந்தது. இதெல்லாம் விஜய் அவர்கள் செய்தார். இப்போ ஆட்சி இவர்கிட்ட இருக்குது. ஆட்சி வந்துட்ட பிறகு கரூருக்கு எப்போ போவாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. போறாரு. 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு. போறவர் சும்மாலாம் போகல. அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு அரசு பணி.
அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசு பணி அப்படின்றது இப்போ வந்து இறுதியாக இருக்குது. இது குறித்து அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, தாலுகா ஆஃபீஸில் அந்த 41 பேர் குடும்பம் இருந்தாங்களே அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய கல்வி விஷயம், அவங்க சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு இதுதான் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பலரும் என்ன பண்றாங்க, பரவிட்டு வராங்க. ஆக்சுவலா அது விஜய் நடத்தின நிகழ்ச்சிக்கால வந்த ஒரு விபத்து. இந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. இப்ப ஏன் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ இதை வந்து நான் என் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேன், அதிகாரத்தை நான் மீற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட்டத்துல வந்து இறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்களா, அரசாங்க வேலை கொடுக்குறீங்களா? அப்போ இதை வந்து உங்க மேல இருக்கிற தப்பை நீங்க வந்து இதை வந்து என்ன பண்றீங்க, மறைக்கிறதுக்கு இது ஒரு வகையில ஊழல், லஞ்சம் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு இந்த மாதிரி உயிரிழந்தாங்கன்னா ஓகே, அரசாங்க வேலை கொடுக்குறது நீங்க ரைட்டு. ஆனா அரசு இதுல தவறல, அரசாங்கம் இது பொறுப்பேற்றுக்கல. ஆனா தனிப்பட்ட விதத்துல, தனிப்பட்ட ஒரு கட்சியினால ஏற்பட்ட ஒரு விபத்துல அரசாங்க வேலையை நீங்க கொடுக்குறீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் இன்னைக்கு பொதுவெளியில மக்கள்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அரசாங்க வேலை அப்படின்றது வந்து ரொம்ப பேர், நிறைய பேர் கஷ்டப்பட்டு நைட்டு பகல் இல்லாம படிப்பு படிப்பு படிப்புன்னு படிச்சு பல பேர் கோச்சிங் சென்டர் போயிட்டு காசுகளை இழந்து இந்த அரசாங்க வேலை கிடைக்கல ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா விஜய் கூட்டத்துக்கு வந்து இறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த 41 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, இது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்ப சிபிஐல கூட விசாரணை தொடங்கப்பட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர்ல ஆதவர்ஜனா பேரு அதுல முதல்ல இருக்குது. ஆனா அவர் வந்து அந்த நேத்து விஜயபாஸ்கர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு, எங்களுக்கு கரூர் விவகாரம் முடிக்கிற கணக்கு இருக்குது, அதை நாங்க தீக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு காவல்துறை மேல ஒரு அமைச்சர் அபாண்டமா பழி போடுறாரு. ஏன்னா அது வந்து உதயநிதிக்காக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய ஸ்டாம்பேடை நீங்க எது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு பொய்யை புழுறாரு. ஏங்க கூட்டத்தை நடத்துது நீங்க, கூட்டத்துல அதிகப்படியான கூட்டத்தை வர வச்சது நீங்க, சீக்கிரமா வரன்னு சொல்லிட்டு லேட்டா வர சொன்னது நீங்க, எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு திமுக தான் இதுக்கு காரணம், உதயநிதி தான் இதுக்கு காரணம், உதயநிதி ஜெயிக்கிறதுக்கு முக ஸ்டாலின் இப்படி ஒரு ஸ்டாம்பேட் பண்ணிட்டாரு அப்படின்னு எதன் அடிப்படையில நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு அமைச்சர், சும்மாலாம் வந்து போற போக்குலாம் வாயில பேசிட்டு போறதுக்கெல்லாம் அமைச்சருக்கு அழகு கிடையாது, ஆதாரப்பூர்வமா பேசணும். சோ சிபிஐல இது விசாரணை இருக்கு, எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்கு, இதுல திமுக சார்ந்தவங்க பேர் எஃப்ஐஆர்ல இல்லவே இல்ல. அப்ப எதன் அடிப்படையில நீங்க வந்து திமுக காரணம், செந்தில் பாலாஜி காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? முதல்ல அது சொல்லுங்களேன். சோ எதுவுமே இவங்க கிட்ட ஆதாரப்பூர்வமா இல்ல. இன்னும் சொல்ல போனா சிபிஐ விசாரணைக்கு யாரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏறி இறங்குது? உங்க தலைவர் விஜய், நீங்க, புசி ஆனந்த், நிர்மல்குமார் அவர்கள். வேற யாராவது அதுல வந்து ஈடுபட்டாங்களா, வேற யாராவது கூப்பிட்டு விசாரிச்சாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ முழுக்க முழுக்க இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது, சிபிஐ விசாரணையிலேயே தெரியுது. ஆனா வெளியில வந்து இன்னமும் இந்த கரூர் விவகாரத்துல வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. கரூருக்கு திமுக தான் காரணம், கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா ஆதாரத்தை கொடுங்க ஐயா அப்படின்னு. ஏன்னா காவல்துறை இவங்க கிட்ட தாங்க இருக்கு, அதிகாரமும் இவங்க கிட்ட தான் இருக்குது. இப்ப இவங்க இறங்கி நடவடிக்கை எடுக்கலாம்ல, விசாரணை பண்ணலாம்ல, யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணல, பண்ணவே மாட்டாங்க. ஆனா பேசுறது மட்டும் செய்வாங்க. எங்களுக்கு கரூர் கணக்கு முடிக்க வேண்டியது இருக்கு, முடிக்காம தீர்க்க மாட்டோம்னு சொல்ற ஆதவர்ஜுனா அவர்கள், அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு, பவர் உங்க கிட்ட இருக்கு, காவல்துறை உங்க கிட்ட இருக்கு, இறங்குங்க கோதாவில, இறங்கி கரூர்ல யாருதான் உண்மையிலே குற்றவாளி சொல்லிக்கிடங்கப்பா. ஏன்பா நீங்க வந்து திமுக கேட்டா உங்க மேல சொல்றாங்க, உங்களை கேட்டா திமுக மேல சொல்றீங்க, எதுக்கு? இப்போ திமுக தலைவர் முக ஸ்டாலின் அப்போ முதலமைச்சரா இருக்கும் பொழுது நைட்டோட நைட்டா என்ன பண்ணார், கரூருக்கு போனார். அங்க போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? எந்த ஒரு தலைவனும் தொண்டன் இறக்கிறத விரும்ப மாட்டான், சோ இதுல அரசியல் சாயம் பூசாதீங்க, இது ஒரு விபத்து சொன்னாரா இல்லையா? ஒரு முதலமைச்சர் அங்க போயிட்டு ஆய்வு மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்றாரு. இப்போ திமுக அப்போ நினைச்சிருந்தா ஆதவர்ஜனா தூக்கி உள்ள போட்டிருக்கலாமா, புசி ஆனந்த தூக்கி உள்ள போட்டிருக்கலாமா, விஜய் அவர்களை தூக்கி உள்ள போட்டிருக்கலாமா, நிர்மல்குமார் அவர்களை தூக்கி உள்ள போட்டிருக்கலாமா, எல்லாரையும் கைது பண்ணிருக்கலாமா? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் அப்படியே தூக்கி உள்ள போட்டிருக்கலாமா? திமுக அது செய்யவே இல்லை. ஏன்னா அந்த பட்ட அரசியல் திமுகவுக்கு செய்ய தெரியாது, செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா
முதலமைச்சரா இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, எந்த ஒரு தொண்டனை இறக்கிறத தலைவன் விரும்ப மாட்டான். சோ இதுல அரசியல் சாயம் பூசாதீங்க, இது ஒரு விபத்து சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார்ல. ஆனா இந்த விவகாரத்தை திமுக தான் செஞ்சதுன்னு வாண்டடா போயிட்டு வாலியன்டா என்ன பண்ணாங்க, இவங்க தான் மாட்டினாங்க. சோ சிபிஐ விசாரணையில இவங்கள தான் மாறி மாறி கூப்பிட்டு விசாரிச்சாங்களே கண்டி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? கிடையவே கிடையாது. அங்க அங்க என்ன நடந்தது அப்படின்னு இந்த கூட்டம் யாரால நியமிக்கப்பட்டது? இவங்களால தான். சோ இவங்களை எல்லாரையும் தான் கூப்பிட்டு விசாரிச்சாங்களே கண்டி, இதுல திமுக காரன்னு வெளியில சொல்றீங்களே, சிபிஐல போய் சொன்னீங்களா? ஒருத்தராவது ஆதவர்ஜுனாவோ இல்ல விஜய் அவர்களோ புஷ்யானந்த் அவர்களோ நிர்மல்குமார் அவர்களோ வெளியில வந்து நீங்க வந்து திமுக காரணம் மு.க. ஸ்டாலின் காரணம் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே கண்டி, சிபிஐ விசாரணையில ஏன் அவங்க பேரை நீங்க சொல்லல? கேள்விகள் கேட்கலாமா இல்லையா? நியாயமானதா இல்லையா? ஆனா இவங்களுக்கு தெரியும் சிபிஐல ஒருவேளை அப்படி நம்ம சொன்னா, ஏன்னா சிபிஐல நீங்க வந்து பொய் சொல்ல முடியாது. அவங்க படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வம் போட்டு காமிச்சிட்டாங்க. நீங்க இந்த வெளியில போயிட்டு திமுகன்னு வந்து பொய் சொல்றீங்களா, அந்த பொய்யெல்லாம் எங்க கிட்ட சொல்ல வேண்டாம், இந்தாங்க படத்தை குறும்படத்தை அப்படியே போட்டு காமிச்சிட்டாங்க. யார் மேல தப்பு, எதனால தப்பு, ஏன் வந்தது விபத்து நடந்தது, எதனால இந்த 41 பேர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு வீடியோ போட்டே காட்டிட்டாங்க. சோ அதனால தான் சிபிஐல உங்க கப்சிப்புன்னு இருந்தாங்க. வெளியில வந்து மக்களை ஏமாத்தணும், மக்கள் கிட்ட ஒரு வந்து அனுதாபத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்லிட்டாங்க, திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த விவகாரத்தை திமுக மேலே பழி சுமத்துனாங்க. இப்போ ஆதவர்ஜனா பேசும்போது கரூர்ல என்ன நடந்ததுன்னு அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ சிபிஐ விசாரணை இருக்கு, சிபிஐக்கு தெரியுமா விஜயபாஸ்கருக்கு தெரியுமா? முதல்ல அதை சொல்லுங்க ஆதவர்ஜனா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்க முடியுது. சோ இது எல்லாத்தையுமே ஒரு மடைமாற்றுகிறதமா ஒரு ஜோடிக்கிற ஒரு பொய்யா தான் இவங்க என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு, போற டைம்ல சும்மாலாம் போக மாட்டாரு, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில அவர் பங்கு பெற்று 41 பேருக்கு தனித்தனியா அவங்க வீட்டுக்கே போயிட்டு தனித்தனியா ஒரு குடும்பத்தில சந்திச்சு என்ன பண்றாரு, இந்த பணி நியமன ஆணையை கொடுக்கிறாரு. இப்ப இங்கதான் வந்து பேசும் பொருளா இருக்கு. உங்க கூட்டத்துக்கு அப்ப நீங்க ஆட்சியில இல்ல, உங்க கூட்டத்துக்கு வந்து 41 பேர் விபத்துனால இறக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்ட பேர் அரசாங்க வேலை கொடுக்குறீங்கன்னா இதை எதுவா எடுத்துக்கிறது? கைமாறா எடுத்துக்கிறதா, லஞ்சமா எடுத்துக்கிறதா, என்ன எடுத்துக்கிறது? அப்படி இது ஒரு வகையில லஞ்சம். என் கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு நான் பிராயச்சித்தை தேடுறேன், இந்தாங்க கவர்மெண்ட் வேலை, நான் இப்ப அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் சொல்றதா தமிழ்நாட்டுல, அதனால உங்களுக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்றது, இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது? சோ இது எல்லாத்தையுமே மக்கள் எல்லாமே நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். சோ விஜய் அவர்கள் ஒரு தப்பு செய்யறாருன்னா அந்த தப்பு மறைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிராயச்சித்தம் பண்றாரு. ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு 20 லட்சம், ஆளுக்கு ஒரு தலைக்கு 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு இதை வந்து கொடுத்துட்டாருன்னா இப்ப இவர் மேல தப்பு வராதுல, கரூர்ல இவர் தப்பு பண்ணலப்பா அப்படின்ற ஒரு பேச்சு வரல. சோ இதெல்லாம் ஒரு மூடி மறைக்கிற ஒரு வேலையா? இதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்து இவங்க வந்து ஆப் பண்றீங்களா அப்படின்னு தான் பொதுவெளியில எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களா செஞ்சுட்டு, ஏன்னா உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்க வேற யார் கூட்டத்துக்கு போய் இறக்கல, அதுவும் காலையில இருந்து கால் கடுக்க வெயில்ல சரி, எல்லாத்துலயும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. வர வேண்டிய டைமுக்கு நீங்க கரெக்டா வந்து போயிட்டு தான் இந்த விபத்தே நடந்திருக்காது. அங்க இருக்கிற மக்கள் சொல்றதே அதுதான். வர வேண்டிய டைம்ல இவர் வந்துட்டு போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய உயிர் சேதம் வந்திருக்காது, இந்த பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது திட்டமிட்டு இவங்க லேட் பண்ணி இது செஞ்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்க இருக்கிற கரூர் மக்கள் கிட்ட இருக்கிற கேள்வியும் அததான் இருக்கு. சோ எப்படியா இருந்தாலும் அந்த பிரச்சனையில திமுக கையில் எடுக்கவே இல்லை, யார் மேலேயும் சாயம் பூசவே இல்லை. ஆனா தொடர்ச்சியா தாவேகா தான் திமுக மேல சாயம் பூசிட்டு இருக்காங்க. சோ சிபிஐல இன்னும் அந்த வழக்கு நிலுவையில இருக்கு. ஒருவேளை இப்போ ஆதவர்ஜனா பேசுனது எல்லாமே ரெக்கார்டட் தான், ஏன்னா ஒரு அமைச்சரா பேசுறாரு, அவர் வந்து ஒரு கட்சியினுடைய நிர்வாகியா பேசல, ஒரு அமைச்சர். அப்படி இருக்கும்போது காவல்துறை மேல எந்த அளவுக்கு கண்டமேனிக்கு குற்றம் சுமத்துறாரு, திமுக தான் காரணம், உதயநிதி ஸ்டாலினுக்காக இது ஏதாவது செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்றாருல, ஒருத்தர் எதிர்த்து இதை கேஸ் போட்டா ஆதவர்ஜனோட நிலைமை என்ன? இந்த மாதிரி திமுக தான் இதுக்கு காரணம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் ஸ்டாலின் இதை செஞ்சாருன்றீங்களே, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒருத்தர் இதை எதிர்த்து கேள்வி கேட்டா, கேஸ் போட்டா ஆதவர்ஜனா என்ன ப்ரூஃப் கொடுப்பாரு? ஏற்கனவே சிபிஐல விசாரணை இருக்குது, பத்தாததுக்கு பொதுவெளியில வந்து மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல என்ன தெரியுமா, திமுக இது மாதிரி தொடர்ந்து இதை எல்லாமே டீசென்டான பாலிடிக்ஸ் சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்கல்ல, இதுதான் திமுக செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, திமுக மேல குற்றம் சுமத்துறாங்க. நீங்க அப்பவே ஆக்ஷன் எடுத்திருக்கணும்.
ஆனா நீங்க இது வந்து டீசென்டான பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ விஜய் அவர்கள் கூட்டத்தை போட்டதுனால 41 பேர் விபத்துனால இறந்திருக்காங்க. இந்த 41 பேருக்கு அரசாங்க வேலையோட என்ன பண்றாரு? கரூருக்கு போறாரு விஜய் அவர்கள். இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.